இந்த இந்த நபருக்கு. அப்போ விஜய் பார்த்து யாருக்கு கொடுத்தாலும் இது யாரும் கேட்க முடியாது. கொஞ்சமாவது அரசியல் தெரிஞ்சால் கல்பாத்தி அகோரம் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியாது, வெங்கட நாராயணனும் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியாது. இதை விட இந்த கூத்தெல்லாம் நிறைய நடக்கும். இது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே இந்த விஜய் அரசுக்கு அவர்கள்தான் வழிகாட்டு. விஜயினுடைய அதிகாரத்தை காட்டு. மரிய வில்சன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் ஆங்கில மீடியம் ரைட் இருக்கட்டும், தமிழ் சாதாரண தமிழையே சரியாக பேச முடியல. 10,200 10,000 2,000ங்கிறார். இதே பிரச்சனை வருது சட்டசபையில். எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, நாராயணசாமி முதலியார் பாரிஸ்டர் படித்தவர், எம்ஜிஆர் அவரை மந்திரி சபையில் நினைக்கி கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு தமிழில் தான் பதில் சொல்லணும். அது எல்லாரும் எளிய மக்களுக்கு தெரியும். இந்த தனுஷனுடைய 234 தொகுதிக்கு சர்வே எடுப்பது பின்னால் உதயநிதி திமுக தான் இருக்குது. நீங்கள் திமுக விஜயை பலவீனப்படுத்துவதற்கு இன்னொரு தனுஷ் தான் உபயோகப்படுத்த முடியும்னு திமுக தரப்பு. இப்போ நான் தனுஷ் குறித்து அதே மக்கள்கிட்ட நம்ம சேனல்லையுமே வீடியோ போட்டிருக்கிறோம். மக்கள்கிட்ட போய் கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் விஜயை மக்கள் விட்டு விடுற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது தனுஷ் எடுபடுமா? நீங்கள் 5 வருஷம் இந்த வேலை தொடர்ந்தால் எடுபடும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். வணக்கங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு பொதுவாக அரசியல் நியமனங்கள் அப்படிங்கிறது எல்லா ஆட்சி காலத்திலையும் உள்ளது. எல்லாருமே தங்களுக்கு வேண்டியவர்களை போடுவாங்க. இது எல்லா காலத்திலையும் பார்த்துருக்கோம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் நியமனங்கள் செய்யும்போது அது ஒரு சர்ச்சையாக மாறுது. குறிப்பாக டெல்லி பிரதிநிதி போட்டதுலேருந்து இப்போது அறநிலைத்துறையினுடைய அறங்காவலர் குழுவினுடைய உறுப்பினர் குழுவில் இப்போது கோட்டு படத்தினுடைய ப்ரொடியூசர் கல்பாத்தி அர்ச்சனா கல்பாத்தி அவங்களாம் போட்டிருக்கிறாங்க. இது எப்படிங்க பார்க்குறது? ப்ரொடியூசருக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி இது அந்த கோணத்தில் விமர்சனங்கள் வருது. அவங்களுக்கு விருப்பமானவர்களை அவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லி வருது. இது எப்படி பார்க்குறதுங்க? இல்லை, இது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே இந்த விஜய் அரசுக்கு அவர்கள்தான் வழிகாட்டி. என்ன காரணம்னா, கருணாநிதிக்கு விருப்பமானவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். அவர்கள் தெலுங்கோ அல்லது கன்னடமோ மலையாளமோ இதெல்லாம் கருணாநிதி காலத்தில் பார்க்கப்படுவதில்லை. இங்கே டிஎன்பிசி உறுப்பினர் ஒரு விசிகாவினுடைய செல்வ பெருந்தகைக்கு நெருக்கமான ஒரு மலையாள பெண்மணியை கருணாநிதியை டிஎன்பிசி உறுப்பினராக செல்வ பெருந்தகைக்கு நெருங்கிய ஒரு பெண், ஓய்வு பெற்ற ரிசர்வ் பேங்க்கு ஒரு பெரிய அதிகாரி, அந்த அம்மா போட்டாங்க. என்ன காரணம்னா, ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் அந்த அம்மா ஒரு பெரிய ரோல். இவர் சாதாரண ஓஏ, யார்? செல்வ பெருந்தகை. அப்போது இதுக்கு ரொம்ப டீப்பாக பேச வேண்டாம். கருணாநிதிக்கு எல்லாம் தெரியும், திருமாவளவனுக்கு எல்லாம் தெரியும். அப்போது அந்த செய்தியே வெளியே வரல. செய்தியை இன்றைக்கி சமூக ஊடகங்கள் இருக்குது. திமுக விஜயை சமூக ஊடகங்கள் வழியாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது மரிய வில்சன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் ஆங்கில மீடியம் ரைட் இருக்கட்டும், தமிழ் சாதாரண தமிழையே சரியாக பேச முடியல. 10,000 2,000ங்கிறார். 10,000 10,200 10,000 2,000ங்கிறார். அப்போது இதெல்லாம் நீங்கள் இதற்கு முன்பு நிதியமைச்சராக இருந்தவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவர் ஆங்கில வழி கல்வி படித்து ஒரு ஆங்கிலேய நாட்டிலே வங்கி அதிகாரியாக இருந்தவர். அவரும் தடுமாறி தான் பேசுவார்.
அவரா தடுமாறி தான் பேசுவார். நீங்கள் அண்ணாவுக்கு வழக்கறிஞர் நாராயணசாமி முதலியார்னு ஒருத்தர் பேரிஸ்டர் படித்தவர். எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, தேடி கண்டுபிடிச்ச அவரை சட்ட அமைச்சராக போடுறாரு. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து 1977. சட்டசபையில் நம்ம ஆளு பூரா கைநாத்து தான் போவான் எழுத படிக்க. எம்எல்ஏக்கள் ஆவதை நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் உறுப்பினராக இருக்கணும், வேறு எந்த தகுதியும் இல்லை. திமுக அதிகாரத்துக்கு வந்த பொழுது இதே கைநாட்டு ஆட்கள் எழுத படிக்க தெரியாதவன். காங்கிரஸ் பண்ணையார் கட்சியை எதிர்ப்பதற்காக எழுத படிக்க தெரியாதவன். அதுவும் கருணாநிதி என்ன பண்ணுவார்னா, தனக்கு அடியாளாக இருக்கக்கூடியவர்கள் எழுதவே தெரியாது, படிக்கவே தெரியாது, இப்படி ஆளத்தான் கருணாநிதி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு அன்பில் தர்மலிங்கத்தை போன்ற ஆட்கள்லாம். இப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, நாராயணசாமி முதலியார் பாரிஸ்டர் படித்தவர். இதே பிரச்சனை வருது சட்டசபையில். எம்ஜிஆர் அவரை மந்திரி சபையில் விலக்கிட்டார். என்ன காரணம்னா, தமிழில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு தமிழில் தான் பதில் சொல்லணும். ஆங்கிலத்தில் பதில் சொன்னால் அது எல்லாரும் எளிய மக்களுக்கு தெரியாது. இந்த நாராயணசாமி முதலியார் பேரிஸ்டர் படித்தவர், அண்ணாவுக்கே வக்கீல். அவர் அமைச்சரவையிலிருந்து விலக்கிட்டார். காரணம், பேரிஸ்டராக இருந்தால் நீதிமன்றத்தில் வழக்காடலாமே தவிர சட்டமன்றத்தில் வழக்காட முடியாது, எம்ஜிஆருடைய பார்வை. இப்போ செங்கோட்டையன் தான் முதல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர். செங்கோட்டையனை போட்டு தான் இன்னும் மோசமாக இருக்கும், சிரிச்சிருப்பான். ஏன்னா அவர் சைக்கிளில் பால் ஊற்றுனவர், டாக்ஸி டிரைவருக்கு அசிஸ்டன்ட், இதுதான் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது. 5வது தான் படிச்சிருக்கார். அப்போது இது திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி தான் இது. இதில் யாரும் அவரை குறை சொல்லுகிற பொழுது, நான் அன்பை படித்திருக்கிறேன், அமைதியை படித்திருக்கிறேன், இயேசுவை படித்திருக்கிறேன், அப்போ இதெல்லாம் தேவையே இல்லை. இவர்கள் எதை சொன்னாலும் 5 வருஷம் சகிச்சுட்டு தான் ஓட்டணும். இல்லை, கல்பாத்தி அகோரமந்திரி நியமனம் எதை காட்டுதுங்க? அதை விஜயினுடைய அதிகாரத்தை காட்டுது. ஆக நீங்கள் கல்பாத்தி அகோரா பூர்வீகம் ஆந்திராவில் பெரிய தொழிலதிபர். அவங்க வீடை எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 கோடி ரூபாய்க்கு போகும். டி நகரில் இருக்குது. எவ்வளவு? ஃப்ரான்ஸு ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்சு 5 ஏக்கராவில் கட்டடமாகவே இருக்குது. 5 ஏக்கராவில் கட்டடமாகவே இருக்குது. இப்போ ஆந்திராவில் பெரிய குவாரி அதிபர். இப்போ ஒரு பல ஆயிரம் கோடி ரூபா அவர்களுக்கு சொத்து இருக்கும் இந்த நபருக்கு. அப்போது விஜய் பார்த்து யாருக்கு கொடுத்தாலும் இது யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அவ்வளவு அசிங்கங்கள் அதிமுக திமுக இருக்கு. அந்த அசிங்கங்களை விட இந்த அதிகாரம் மக்கள் பெருசாக பார்க்கப்படலை. ஏன்னா இப்போது அறநிலைத்துறை அமைச்சர் இது கொடுத்து ஒரு கேள்வி கேட்கப்படுது. ரமேஷ் அவர்கள் சொல்கிறாங்க, அமைச்சர் ரமேஷ் சொல்லும்போது, கோயில் திருப்பலிகளுக்கு பல கோடி ரூபாய் அவங்க அப்பாவோ மாமனாரையோ சொல்கிறாரு. இது மாதிரி பல கோடி ரூபாய்க்கு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்களே ஒரு 10 கோயிலுக்கு மேலே திருப்பலிகள் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது ஏற்புடையது? அந்த இல்லைங்க, அதாவது இது ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். வல்லான் வகுத்ததே வாய்க்கால். அவங்க நீங்கள் டெல்லி பிரதிநிதியை கர்நாடகாவில் இருக்கிற வெங்கட்ராம அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கே எந்த பரபரப்பும் இல்லையே. ப்ரொடியூசருக்கா ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு தான் ஒரு பார்வை இருக்கு. இல்லை, அவர் ப்ரொடியூசர் தான். தமிழ்நாட்டில் ப்ரொடியூசரே இல்லையா? ஆந்திராவில் தான் ப்ரொடியூசரா? கர்நாடகா ப்ரொடியூசர் தான் கொடுக்கணுமா? அதை ஏற்றுனா இதை ஏற்றுக்குங்க. அதை ஏற்றுக்கொண்டீங்களா நீங்கள்லாம்? அது ப்ரொடியூசருங்க, அவர் இவங்க ப்ரொடியூசர், சரியா போச்சு. அதுக்கு நீ வேறுபாடே பார்க்கக்கூடாது. நீங்கள் அதை அப்போ அதை ஏற்றுக்கிட்டே இதை ஏற்றுக்கணும். அதை நியாயப்படுத்துனீங்கன்னா இதையும் நியாயப்படுத்திக்கணும். இப்போ கொஞ்சபடி நீங்கள் முன்னாடி சொல்லும்போது மரிய வில்சன் அவர்கள் நிதியமைச்சர் பேசும்போது, உங்கள் கோஷம்லாம் நான் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது வந்து ஒரு அவர் பேசுவது அவர் ஸ்டைல் அப்படின்னு போயிடுறதா, இல்லை அதிகார தோரணையில் நேற்று வெளிப்பட்டாருன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, அவருடைய வீடு பண்ணை வீடு ஒரு நண்பர் சினிமா கதை சொல்லி அவரை போய் பார்க்க போட்டு என்கிட்ட சொன்னார். 10 ஏக்கராவில் பண்ணை வீடு, ஒரே ஆளுக்கு கெஸ்ட் ஹவுஸ். அது எவ்வளவு? 6 வெளிநாட்டு கார் நிற்கி தான். இவர் பாண்டிச்சேரியில் அவங்க அண்ணியை விறகு கட்டை வச்சு அடித்த காட்சி நம்மெல்லாம் பார்த்தோம். அப்போ இன்னைக்கு இந்த ஆட்சியில் இவர்களை வைத்து தான் ஆட்சி செய்ய வேண்டியதாக இருக்குது, அரசு நடத்த வேண்டியதாக இருக்குது, அதிகாரம் செய்ய வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இதையெல்லாம் சகித்து கொண்டு தான் போகணும்.
ஏன்னா இதை விட அசிங்கம் தான் திமுக அதிமுக. இந்த அசிங்கங்களை சகித்து கொள்ள முடியாமல் தான் அரசியலே தெரியாத, அரிச்சுவடியே தெரியாத விஜய மக்கள் 1.5 கோடி பேர் எங்கே போனான்? பனையூர் போய் அதிகாரத்தில் உட்கார வச்சுருக்கான். அவர்களுக்கு தெரிஞ்சது இதுதான். அவர்களுக்கு கொஞ்சமாவது அரசியல் தெரிஞ்சால் கல்பாத்தி அகோரம் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியாது, வெங்கட நாராயணனும் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியாது. இதை விட இந்த கூத்தெல்லாம் நிறைய நடக்கும். காரணம், நான் மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம். நீ சொன்னால் வாய் என்ன வேணா உளறு, அதுதான் காவியம். இப்படி தான் நிலைமை இருக்கு. இப்போ நீங்கள் பல சட்டமன்றங்களை நேர்லையும் பார்த்துருப்பீங்க, பல தொலைக்காட்சிகள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பல சட்டமன்றங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ விஜய் சட்டமன்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்வையாளருக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க, சட்டமன்றம்னா இப்படி தான் இருக்கும் போல அப்படின்றாங்க. நம்ம லைவாக பார்க்குறோம், கிராமம் வரைக்கும் போகுது, லைவாக பார்க்குறோம். எதிர்கட்சி தலைவர் பேசும்போது கட் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் எல்லாமே வெளிப்படையாக போகுது. அது ஒரு நல்ல அம்சம் தான். ஆனால் சட்டமன்றம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதாவது கருணாநிதி காலத்தில் இப்படி தான் நடந்தது, நீங்கள் யாரும் பார்க்கல. ஜெயலலிதா காலத்தில் இப்படி தான் நடந்தது, நீங்கள் யாரும் பார்க்கல. இப்போ நேரடியாக பார்க்குறீங்க. அதனுடைய நீட்சி தான் எல்லாமே. நீங்கள் முதல்ல ஆடைன்னு ஒன்று உருவாச்சு, நெஞ்சு அப்படியே போத்திக்கிட்டான். நெஞ்சு அதுலேருந்து அப்புறம் என்னாச்சு? சேலையாக வந்தது, சட்டையாக வந்தது, பேண்ட்டாக வந்தது, கோட்டாக வந்தது. நீங்கள் இதெல்லாமே அந்த சட்டசபை மரபு எல்லாமே எப்போ போச்சுன்னா இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு அடித்து நொறுக்கப்பட்டது. அப்போது தப்பு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லையா சட்டசபையில்? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் பார்த்த ஒரு சட்டசபை அடிதடி மைக்கை பிடுங்கி அடித்து ஜார்ஜே பிரிஞ்சாங்கல்ல, ஜார்ஜே பிரிஞ்ச பிறகு நான் அந்த சட்டசபையில் இருக்கேன். அப்போது போலீஸ் உள்ள பூந்து எல்லாத்தையும் லத்தி சார்ஜ் பண்ணிச்சு. எங்க சட்டசபைக்குள்ளேயே ஜார்ஜே 2 அணியும் மைக்கு பிடிங்கி அடிச்சுக்கிட்டாங்க, மண்டை உடைஞ்சிது. தாராபுரம் எம்எல்ஏ, எனக்கு பேர் மறந்து போச்சு, அவர் வெளியில் வரும்போது அந்த மைக்கு நீளமாக இருக்கணும், இரும்பு ராடோடு தான் போய் பஸ்ஸில் இருந்தார். ஏன்? எவனா நம்மளை அடிச்சிடுவான், திருப்பி அடிக்கணும்னு. அதுக்கு இவ்வளோ பெரிய ராடு இந்த மாதிரி இருக்கும். இந்த மைக்கு பேசியிருக்கும்ல, அதை உடச்சி எடுத்துட்டார், டேபிளில் போட்டிருப்பான், அது பிச்சை எடுத்துட்டார். இப்படிலாம் சட்டசபை நடந்திருக்கு. வானலாவி அதிகாரம் பிஹெச் பாண்டியன், அவர் இதை விட மோசமாக நடத்துவார். அப்போ இதெல்லாம் பார்த்த சட்டசபையை பார்த்தவர்களுக்கு இது நல்லா சட்டசபையாக தெரியுது. காரணம்னு கேட்டிங்கன்னா திமுக அதிமுக 2 பேருமே கடுமையாக கீழ்த்தரமான வார்த்தையில் பேசிக்குவாங்க. ஜெயலலிதாவும் விஜயகாந்த் இருந்த காலத்தில் டே குடிகாரா உட்காரான்னு சிங்காநல்லூர் சின்னசாமி எம்எல்ஏ சொல்லித்தான் சண்டையே ஆனது. நாக்கத்தூர்த்தி வெளியே வாடா பார்த்துக்கலாம், நரகல் நடையில். இப்படிலாம் நான் சட்டசபை நான் பார்த்துருக்கேன். அப்போது இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த மக்களுக்கு இந்த சட்டசபை பெருசாக ஒன்றும் தப்பாக தெரியல. சரிங்க. இப்போ இன்னொரு பக்கம் தனுஷ் ஏற்கனவே கொடி அறிமுகப்படுத்துறது, அதுக்கப்புறம் திருவள்ளூரில் ஒரு பிறந்தநாள் விழா கூட்டம், இப்போ அதை தொடர்ந்து கோயம்புத்தூரில் ஒரு 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 பதிவு ஒன்று வெளியாகிருக்கு, ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகிருக்கு. 234 தொகுதிகளையும் தொகுதி வாரியாக உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது. தனுஷுடைய அரசியல் வருகை ஏறத்தாழ உறுதியாகுதா? தனுஷுடைய அரசியல் வருகைங்கிறது விஜய்க்கு எதிராக அவரால் தாக்கு பிடிக்கலாம் முடியுமா? இல்லை, திமுகவுக்கு எதிராக விஜய் தாக்கு பிடிக்க முடியுமா? இப்படி ஒரு கேள்வி இருந்ததா இல்லையா? ஆமாம். நானே மிரண்டு போனேன். திமுக அதிமுக மொத்தம் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். யாரை? விஜயை. விஜய் பர்ச்சேஸ் பண்ணுனா நீங்கள் 25 விஜய் பிறந்தநாள், விஜய் பிறந்தநாளுக்கு எல்லா ரசிகர் மன்ற தலைவர்களுக்கும் திமுக காரனை கூட காசு கொடுத்தான். செந்தில் பாலாஜி தொகுதியில் செந்தில் பாலாஜி ஒவ்வொரு ரசிகர் மன்ற தலைவருக்கு 50,000 ரூபா கொடுத்தாராம். எவ்வளவு? என்னால் விஜய் பிறந்தநாள் கூடயா தேர்தல் வரும்போது எனக்கு வேலை செய்யுங்க, தேர்தல் வரும்போது எனக்கு வேலை செய்யுங்கன்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர் மன்றத்துக்கு திமுக அமைச்சர்கள், அன்றைக்கு அமைச்சர்கள் எல்லாம் வாரி இறைச்சான். ரஜினி ரசிகர் மன்றத்துக்கு எப்பவும் வாரி இறப்பான். எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அந்த எம்எல்ஏ வீட்டில் போய் நின்றுடுவான். யார்? ரஜினி ரசிகர் மன்ற தலைவர், விஜய் ரசிகர் மன்ற தலைவர்,
தனுசு ரசிகர் மன்ற தலைவர் அவன் பேலன்ஸே வச்சுருப்பான். ஏன் இவன் ஓட்டு நமக்கு வேணும், நம்ம கூட ஒரு நாளைக்கு கொடி பிடிச்சிட்டு வருவான். விஜய் ரசிகர் மன்றம் வேணும், தனுசு ரசிகர் மன்றம் வேணும், இப்படி. அப்போது ரஜினி இது காலகாலமாக உள்ளது தான். இப்போ இந்த ரசிகர் மன்றமே முதலமைச்சராகி போச்சு. விஜய் ரசிகர் மன்றமே முதலமைச்சராகி தலையாரி வியோக்கு மேலே தெரியாத ஆட்கள் பூரா இன்றைக்கி அமைச்சராகி உட்கார்ந்துருக்கான். இந்த அதிசயம் நடந்ததா இல்லையா? இப்போ அதே போல் இப்போ விஜய்க்கு கார்னராக பல கட்ட முயற்சி திமுக தான் பின்னாடி இருந்து செய்யுது. உதயநிதிக்கு என்னன்னா விஜயை வளர விட்டுறக்கூடாது, தன்னுடைய எதிர்காலமே முடிஞ்சு போயிடும். அப்போ இந்த தனுஷனுடைய 234 தொகுதிக்கு சர்வே எடுப்பது பின்னால் உதயநிதி தான் இருக்கு, திமுக தான் இருக்கு. நீங்கள் திமுக விஜயை பலவீனப்படுத்துவதற்கு இன்னொரு தனுஷ் தான் உபயோகப்படுத்த முடியும்னு திமுக தரப்பு. முதல்ல இப்போ திருநாவுக்கரசு வெளியே வந்துட்டார், நேற்று என்கிட்ட பேசினார். எந்த திருநாவுக்கரசு? யார்? நம்ம குதிரை பேர திருநாவுக்கரசு. நான் செஞ்ச தப்பே அந்த எம்எல்ஏட்ட பேசினேன். யார்கிட்ட? அந்த ஊத்தங்கர இளையராஜாட்ட. அதுதான் விட்னஸ்ஸு. அந்த விட்னஸில் என்னை கூட 2 நாள் அடைச்சி வச்சு லாட்ஜில் உண்மையை சொல்லு, உனக்கு யார் பணம் கொடுத்தாங்க, செந்தில் பாலாஜி யார் பணம் கொடுத்தாருன்னு என்கிட்ட பொய்யான ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட வாங்கினாங்க. 2 நாள் அடைச்சி வச்சு, இதில் சொல்லைனா இன்னும் 4 நாள் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஏயா உனக்கு அறிவு இல்லை? ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் பொண்டாட்டி விட்டு ஹைகோர்ட்டில் போட வேண்டியதானே? ஆள்கோணர். அப்போ இந்த அளவுக்கு தான் இவர்களுக்கு, வக்கீலுக்கே இவ்வளோதான் அறிவு இருக்குது. இப்போ திமுக அடுத்த கட்டம் என்ன பண்ணுதுன்னா, இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ள விஜயை எவ்வளவு பலவீனப்படுத்த முடியுமோ, எவ்வளவு எதிர்க்க முடியுமோ, திரைப்படத்துறையிலேருந்து எத்தனை தனுசுகளை கொண்டு வர முடியுமோ அத்தனை வேலைகளையும் திமுக தொடர்ந்து செய்யத்தான் செய்யும். என்ன காரணம்னா, இப்போ விஜய் அளவுக்கு 234 தொகுதிகள்லையும் வலுவான வாக்கு வங்கி திமுகவுக்கு இல்லை. இது திருப்பி வருமா? அது வாய்ப்பு இல்லை. அதிமுக என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போது 5 ஆண்டு காலம் அரசியல் பண்ண வேண்டியது விஜய் எதிர்த்து தான். அப்போது தனுஷனுடைய வரவே பின்னாடி திமுக தான். 234 தொகுதிகளுக்கும் 1 கோடி ரூபாய் செலவுக்கு தர்றேன், 234 கோடியை அப்படி சுண்டு விரலை கொடுத்துருவான். யார்? ஏன்னா செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கு இந்த அரசால் முடியவே முடியல. இல்லை, எனக்கு ஒரு குறுக்கீடுகளுக்கு இப்போது விஜய் வரும்போது மக்கள்கிட்ட வந்து விஜய் மீதான கிரேஸ் ஒன்று இருந்துச்சுன்னா மாற்றம் அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள்கிட்ட. திமுக அதிமுக பார்த்துட்டேங்க, இன்னொரு ஆள் புதுசாக வரணுங்க கேள்வி தான் விஜயுடைய மக்களுடைய எழுச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இப்போ நான் தனுஷு குறித்து அதே மக்கள்கிட்ட நம்ம சேனல்லையுமே வீடியோ போட்டிருக்கிறோம். மக்கள்கிட்ட போய் கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் விஜயை வந்து மக்கள் விட்டு விடுற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது தனுஷ் எடுபடுமா? நீங்கள் 5 வருஷம் இந்த வேலை தொடர்ந்தால் எடுபடும். ஏன்னா திமுகவை எப்படி வன்மத்தோட விஜய் அடித்தார் 2 வருஷம், அது காரணம் ஆதவர்ஜுனா தான். அதே வன்மத்தோடு விஜய் அரசு செய்கிற கண்டிப்பாக நிறைய கை நீட்டுறான். யார்? அமைச்சர்கள் கை நீட்டுறாங்க. சாராய சாம்ராஜ்யம் பரப்பாக நடக்குது. இதை பூரா இன்புட் யார் கொடுப்பான்? திமுக கொடுப்பான் தனுஷுக்கு. நீங்கள் தனுஷ் எவ்வளோ தூரம் தயாராகிறான்னு தெரியல. விஜயை ஆதவர்ஜுனா தயார்படுத்த மாதிரி விஜயை தொடர்ந்து அடித்தா பற்றிக்கும். நிறைய செய்தி இருக்குது, நிறையா செய்தி இருக்குது. அந்த செய்தியை திமுக இன்புட்டு கொடுக்கும். தனுஷு அடிப்பாராங்கிறதான் ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா விஜயே சரியான பயந்தாங்குழி. பிடி செல்வகுமார் சொன்னார். அதாவது கமலாதேவி தேட்டரில் விஜயுடைய படம் ஓடிட்டு இருக்குது. அந்த கட் அவுட்டை எடுத்துகிட்டு உதயநிதியுடைய கட் அவுட்டை போட்டான், ஒரு கண்ணாடின்னு. உடனே அந்த வழியாக வந்த பிடி செல்வகுமார் விஜயுடைய பிஆர் என்ன பண்ணார், இவரே ஏறி அந்த கட் அவுட்டை இறக்கிட்டு மறுபடியும் விஜய் கட் அவுட்டை அங்கே கட்டி வச்சுருக்காரு. கட்டி வச்சு அதை கேள்விப்பட்டு ஐயோ ஏங்க அப்படி செஞ்சீங்க, அவங்களோட மோதி நம்ம ஜெயிக்க முடியுமா? யார் சொன்னது? விஜயே சொன்னது. கட் அவுட்டுக்கு பயந்த இளைஞன் இன்னைக்கு முதலமைச்சர். என்ன காரணம்? ஸ்டாலின் அங்கில் தான். பெருசாக அவர் ஒன்றும் அடிக்கவே இல்லை அவர். அப்போது எதிர்ப்பு என்பது ஒரே பக்கம் இருக்காது. நீங்கள் யார் அவர்கள் எதிர்க்கிறீர்களோ அவன் யோசிப்பான்.
சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தனுஷ் வந்து அந்த ரசிகர் மன்றத்துடைய அந்த விஷயம், அந்த அறிக்கையே பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் தான் முதல்ல வருது. கோவை, பொள்ளாச்சி, வால்பாறை, கடையனூர், கிணத்துக்கடவு இதை தான் வந்து குறி வைக்கிறாங்க. இப்போது அண்ணாமலையும் கோவை தான் குறி வைக்கிறாரு. கமலஹாசன் 2017 தொடங்கும் போது கோவை தான் குறி வச்சார். இப்போ அண்ணாமலை, இப்போ தனுஷ், இவங்க 2 பேருமே கோவை குறி வைக்கிறது எதுக்காக? இல்லை, கோவையில் ஒரு பெரிய பொருளாதார மண்டலம் கோவை. ஆமாம், இளைஞர்கள் ஈஸியாக அணி திரளுவான். கோவை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மிக எளிதாக அணி திரளுவான். ஏன்னா அங்கே ஒரு வளமான வசதியான ஒரு மண் அது. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், பள்ளிப்பாளையம் இப்படி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். அதே மாதிரி பொள்ளாச்சி, உடன்பேட்டை எல்லாமே அக்ரி. தேங்காய், இந்தியாவுக்கு தேங்காய் அங்கேருந்து தான் போகுது. அப்புறம் 2வது நிறைய டேம் இருக்குது. அப்போது இந்த பகுதியில் இளைஞர்களை உடனடியாக அணி திரட்ட முடியும். ஒரு 10,000 பேர், 20,000 பேர், 50,000 பேர் அணி திரட்ட முடியும். 2வது அண்ணாமலைக்கு பேசும்போது நம்மளே போட்டோம்னா அது ஒரு சாதிய ஒரு அணிதிரட்டலா நம்ம பார்க்கலாம். ஆமாம் ஆமாம். அப்படி தனுஷ்க்கு அப்படி ஏதாவது இல்லை தனுஷை திமுக பின்னாடி இருந்து இறக்கி விடுது கண்டிப்பாக இது. ஏன்னா ஃபுல் டேட்டா தனுஷுக்கு யார் கொடுக்குறா? திமுக தரப்புல தான் கொடுக்குறாங்க. இந்த டேட்டாவை விஜய்க்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தனுஷ் வலுவாக இருப்பாராங்கிறது சந்தேகம். தனுஷை பொறுத்த வரைக்கும் விஜயை நீ சினிமாக்காரன் பூராமே அவ்வளோ வலுவாக நிற்க மாட்டாங்க. சினிமாக்கார நீங்கள் நடிகர் சங்க தேர்தல், சரத்குமாரை எதுக்கணும், ராதா ரவி எதுக்கணும். ஒரு தமிழன் உருவை இல்லையே, ஒருத்த வீரன் இல்லையே, ஒருத்தர் முதுகெலும்பு இல்லையே. ஆந்திராவிலேருந்து விஷால் ரெட்டியில் கொண்டு வந்து இறக்கி விட்டு எல்லாம் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறான். ஆந்திரா பிலிம் சேம்பரில் எலெக்ஷன் நிற்க வேண்டிய விஷால் ரெட்டி எங்கே வர்றான்? சிவகுமார் குடும்பம் வரல, அக்மால் சிவகுமார் குடும்பம் வரணும் இல்லையா? சிவகுமார் குடும்பம் எங்கே ஒழிஞ்சிக்குது? விஷாலுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்குது. இதுதான் தமிழனுடைய நிலைமை. அப்படி தாங்க இருக்குது. ஒரு தமிழனுக்கு எதிரி இன்னொரு தமிழன் தான். ஆக மொத்தம் இது தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுஷ் எவ்வளவு தூரம் விஜய் வீரியமாக எதிர்ப்பார். எதிர்த்தா 2 இடம் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். எங்கே? சிறைக்கு போயே ஆகணும். திமுக பயந்துக்குச்சு, ஸ்டாலின் பயந்துக்கிட்டார் விஜயை கை வைக்கிறதுக்கு. ஏன் கை வச்சா இன்னும் வீரியமாயிருவாருன்னு. இதெல்லாமே எடப்பாடி திமுகவுக்கு ஒரு நெருக்கம். இப்போ எடப்பாடி, திமுக, தனுஷ் 3 பேர் ஒரே செட்டப். தொழிலதிபர் ஒன்றாக்கிடுவான். இன்னைக்கு சாராய வியாபாரம் 50 கம்பெனி, 50,000 கோடி, 3 பேரையும் ஒரே லிஸ்ட்டில் வச்சுருக்கான். 3 பேர் அதுக்குள்ளே யாருமே பேச மாட்டான். அதிமுக பேச மாட்டான், திமுக பேச மாட்டான், தாவேக பேச மாட்டான். ஏன்? இந்த லிக்கர் லாபி பெரிய லாபி, பல 1000 கோடி செலவு பண்ணுவான். இப்போ அந்த லாபியை தனுஷ் உடைப்பாரா? கற்பனை பண்ணி பாருங்க, முடியாது. நீங்கள் திமுகவை உடைப்பது என்பது ஒரு 50 ஆண்டு கால அரசியல். எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தார், விஜயகாந்த், வைகோ, ராமதாஸ், கடைசியாக சீமா, கடைசியாக விஜய். இது ஒரு லாபி. ஆனால் விஜயை உடைப்பதற்கு புது லாபி உருவாக்கணும். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் திமுகவை எதிர்த்தா அரசியல் பண்ண முடியாது. அதிமுக அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. விஜயை எதுக்கணும். டெல்லி, மெட்ராஸில் நடக்கிற மறைமுக பேரங்களை, மறைமுக அரசியலை எக்ஸ்போஸ் பண்ணணும் சென்னையில். அது செய்வாங்களா? அவர் ஒரு 50 யூடியூப், வாய்ஸ் ஆஃப் காமன், இல்லைன்னா பெண் நிறுவனத்தை போல் யார் தனுஷ் 50 சமூக வலைதளத்தை உருவாக்கணும், மீடியா ஆட்களை உருவாக்கணும். திமுக திமுக திமுகன்னு கத்துற மாதிரி, தாவேக்கான்னு கத்துற மாதிரி ஒரு குரூப்பை உருவாக்கணும். இவ்வளோ ஒரு நெட்வொர்க் இருக்குது. இதெல்லாம் தனுஷ் செய்வாரா? இதை பொறுத்து தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் அமையும். இல்லைன்னா அவர் 5 வருஷம் கத்திட்டே காணாமல் போயிட வேண்டியதான். சரிங்க, பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க. கருத்து நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.